காரைக்குடியில் நீதிமன்றத்தில் ஆஜராக வந்த கொலை குற்றவாளியை கூலிப்படையை ஏவி கொல்ல முயன்ற வழக்கில் 3 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். மனைவியின் கொலைக்கு பழி தீர்க்க சதித்திட்டம் தீட்டியவர் கூட்டாளிகளுடன் சிக்கியது எப்படி? சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியைச் சேர்ந்தவர் 50 வயதான பாண்டிக்குமார். இவரது மனைவி மகேஸ்வரி என்பவர் கடந்த 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் தைலமர காட்டுப்பகுதியில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். இது குறித்து விசாரணை நடத்திய குன்றக்குடி போலீசார் மகேஸ்வரிக்கு ஓட்டுநர் பயிற்சி அளித்து வந்த இளைஞர் சசிகுமாரை கைது செய்தனர். விசாரணையில் மகேஸ்வரியை அவர் கொலை செய்தது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து சிறையில் அடைக்கப்பட்ட சசிகுமார் அண்மையில் ஜாமீனில் வெளியே வந்தார். கடந்த 21ஆம் தேதி சிவகங்கை நீதிமன்றத்தில் ஆஜராகிவிட்டு அவர் வீட்டிற்கு திரும்பி இருக்கிறார். அப்போது தலக்காவூர் பெட்ரோல் பங்க் அருகில் சசிகுமார் சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது கார் ஒன்று திடீரென மோதியிருக்கிறது. இந்த சம்பவத்தின் போது தடுமாறி இளைஞர் கீழே விழுந்ததும் காரில் இருந்து இறங்கிய மர்ம நபர்கள் பயங்கர ஆயுதங்களுடன் அவரை கொலை செய்வதற்கு ஓடி வந்திருக்கின்றனர். இதை கண்டு திடுக்கிட்ட சசிகுமார் தலை தெறிக்க அங்கிருந்து ஓடி உயிர் தப்பியிருக்கிறார். இது குறித்து நாச்சியால்புரம் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தினர். போலீசார் நடத்திய விசாரணையில் இந்த சம்பவத்திற்கு கடந்த நவம்பர் மாதம் கொலை செய்யப்பட்ட மகேஸ்வரியின் கணவர் பாண்டிக்குமார் மாஸ்டர் மைண்டாக இருந்தது தெரிய வந்தது. தன்னுடைய ஆசை மனைவியின் கொலைக்கு பழிதீர்க்கும் நோக்கத்தில் இளைஞர் சசிகுமாரை தீர்த்து கட்ட அவர் திட்டமிட்டிருக்கிறார். இதற்காக சிவகங்கையைச் சேர்ந்த பிரபல ரவுடியும் கூலிப்படை தலைவருமான அரவிந்த் என்பவரையும் தொடர்பு கொண்டிருக்கிறார். அவரிடம் 15 லட்சம் ரூபாய் தருவதாக பேரம் பேசி முன்பணமாக 8,50,000 ரூபாயையும் கொடுத்திருக்கிறார் பாண்டிக்குமார். அதன்படி 21ஆம் தேதி ஆஜராக வந்த சசிகுமாரை நீதிமன்ற வளாகத்தில் வைத்தே கூலிப்படையினர் கொலை செய்வதற்கு முயன்றிருக்கின்றனர். பின்னர் சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு சென்ற போதும் ஸ்கெட்ச் போட்டிருக்கின்றனர். 2 முறையும் அவர் தப்பியதால் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது காரை ஏற்றி கொள்ள முயன்றிருக்கின்றனர். அப்போது தடுமாறி விழுந்தவர் கூலிப்படை கும்பலிடமிருந்து நூலிழையில் உயிர் தப்பியிருக்கிறார். அடுத்தடுத்து 3 முயற்சிகளிலும் சசிகுமாரை எதுவும் செய்ய முடியாததால் ஆத்திரமடைந்த அடாவடி கும்பல் கீழ பூங்கொடி பகுதியில் செவனேனு நடந்து சென்றவரிடம் வம்பிழுத்து அவரை அரிவாளால் வெட்டியிருக்கின்றனர். இது தொடர்பாக விசாரணை நடத்தி வந்த போலீசார் மாஸ்டர் மைண்டாக செயல்பட்ட மகேஸ்வரியின் கணவர் பாண்டிக்குமார் மற்றும் குட்லக் தனசேகரன் அபிராகுல் ஆகிய 3 பேரையும் கைது செய்துள்ளனர். தொடர்ந்து கூலிப்படை தலைவன் அரவிந்த் மற்றும் பாண்டி, மனோஜ், பிரபு உள்ளிட்ட 5 பேரை பிடிப்பதற்கு தேடுதல் வேட்டையும் நடத்தி வருகின்றனர். மனைவி கொலைக்கு பழிதீர்க்க ஜாமீனில் வெளியே வந்த இளைஞரை பெண்ணின் கணவரே கூலிப்படையை ஏவி கொலை செய்ய முயன்ற சம்பவம் காரைக்குடி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.